சுந்தரவனம்ன்ற காட்டுல டீனு, லூனா பாட்டி, சிண்டுன்னு 3 பறவைங்க இருந்தாங்க. அதே காட்டுல டூட்டு காக்காவும் லில்லின்னு ஒரு கழுகும் இருந்துச்சு. ஐயோ, மழை வேற வருது, முட்டை வேற இருக்கு. இப்போதைக்கு மழை நிக்காது போலியே. சரி, நம்ம லூனா பாட்டி வீட்டுக்கு போயிட்டு வரலாம். டீனு லூனா பாட்டி வீட்டுக்கு போச்சு. சொல்லு டீனோ, என்ன ஆச்சு? இந்த மழையில என்ன பாக்குறதுக்காக வந்திருக்க? பாட்டி, மழை ரொம்ப வேகமா வருது. நாளைக்கு சாப்பிட சாப்பாடு ஒண்ணுமே இல்லை. நான் அதை பத்தி யோசிக்கவே இல்லை. வாங்க சிண்டு வீட்டுக்கு போலாம் அப்படின்னு டீனும் லூனா பாட்டியும் சிண்டு வீட்டுக்கு போனாங்க. சிண்டு, சிண்டு, கதவை தோற சிண்டு. வாங்க 2 பேரும். என்ன வேணும்? மழை வேற வேகமா வருதா, சாப்பிட்றதுக்கு எங்க கிட்ட ஒண்ணுமே இல்லை. அதான் நானும் லூனா பாட்டியும் உன்னை பார்த்துட்டு போலான்னு வந்தோம். ஆமா ஆமா, இப்போதைக்கு மழை நிக்காது போல. முட்டைலாம் நம்ம ரொம்ப பாதுகாப்பா வச்சுக்கணும். சரி, நாங்க போறோம். இதையெல்லாம் மில்லி கழுகு கேட்டுக்கிட்டு போய் டூட்டு காக்கா கிட்ட சொல்லுச்சு. டூட்டு காக்கா ஒரு பிளான் போட்டுச்சு. மில்லி, நீ லூனா பாட்டி வீட்டுக்கு போய் அங்க இருக்க முட்டையை எடுத்துட்டு வந்துரு, நம்ம சாப்பிடலாம். அப்படின்னு மில்லி கழுகு லூனா பாட்டி வீட்டுக்கு போச்சு. லூனா பாட்டி, லூனா பாட்டி, இதாங்க உங்களுக்கு சாப்பாடு. என்ன புதுசா சாப்பாடெல்லாம் தர? இல்ல பாட்டி, மழை வருதுல, என்கிட்ட இவ்வளோ உணவு இருந்தா எல்லாம் வேஸ்டா போயிடும். அதான் நீங்க வாங்கிக்கோங்க. ரொம்ப நன்றி, நீ ரொம்ப நல்ல கழுகாதான் இருக்க. சரி பாட்டி, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு மில்லி கழுகு அங்கிருந்து போயிடுச்சு. லூனா பாட்டி அந்த உணவை சாப்பிட்டாங்க. கொஞ்ச நேரத்திலேயே அவங்க மயக்கம் போட்டுட்டாங்க. ஏன்னா டூட்டு காக்கா அந்த உணவுல மயக்க மருந்த கலந்துருந்துச்சு. என்னது இது? லூனா பாட்டி வீட்டு கதவு திறந்துருக்கு. சரி, போய் பார்க்கலாம் அப்படின்னு டீனு சிண்டு லூனா பாட்டி வீட்டுக்கு போச்சு. ஐயோ பாட்டி, என்ன ஆச்சு? என்ன ஆச்சு லூனா பாட்டி? ஐயோ, முட்டைலாம் ஒண்ணு கூட இல்லை. தண்ணி எடுத்துட்டு வந்து லூனா பாட்டி மேல தெளிச்சாங்க. அந்த மில்லி கழுகு தான் சாப்பிட்றதுக்கு உணவு கொடுத்துச்சு. நான் அதை சாப்பிட்டேன்னா நான் மயக்கம் போட்டுட்டேன் போல. இப்போ கண்ணை திறந்து பார்த்தா முட்டையெல்லாம் காணோம். கடவுளே, எனக்கு மட்டும் ஏன் இப்படிலாம் நடக்குது? நம்ம அதுங்களுக்கு சரியான பனிஷ்மெண்ட்டை தரணும். அதுக்கு என்கிட்ட ஒரு நல்ல ஐடியா இருக்கு. 3 பேரும் மிளகா பொடி எடுத்துக்கிட்டு டூட்டு காக்கா வீட்டுக்கு போனாங்க. அந்த ஜன்னல் வழியா இருந்து போட்டாங்க. அவங்க 2 பேர் கண்ணிலையும் அந்த மிளகா பொடி பட்டு எரிய ஆரம்பிச்சிச்சு. ஐயோ அம்மா, கண்ணு எரியுதே எரியுதே, என்னால பார்க்க முடியலையே. ஐயோ ஐயோ. 2 பேரும் வழியில கத்த ஆரம்பிச்சாங்க. சிண்டு, டீனு, லூனா பாட்டி 3 பேரும் அங்க வந்து அந்த மில்லி கழுகையும் டூட்டு காக்காவையும் செமையா அடிச்சாங்க. அது மழைக்காலன்றதுனால காட்டுல மழை பெஞ்சுக்கிட்டு இருந்துச்சு. சின்ன குருவி இன்னும் கொஞ்ச நாள்ல முட்டை வைக்க போறதுனால காட்டுல உணவு எடுக்கிறதுக்காக போயிட்டு இருந்துச்சு. கொஞ்சம் தூரம் போனதும் உணவு இருந்துச்சு. கூட லூனா அந்த பாட்டியும் போனாங்க. அடேங்கப்பா சாமி, எவ்வளவு சாப்பாடு! நான் சாப்பாடு சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு போறேன். அடுத்த தடவை வரும்போது டூட்டு காக்காவையும் கூட்டிக்கிட்டு வரணும். எல்லாரும் சாப்பிட்டு வீட்டுக்கு தான் போவாங்க, இல்ல ரோட்டுக்கா போவாங்க? டூட்டு காக்கா மட்டும் இங்க வந்திருந்தா எல்லா சாப்பாடும் காலி பண்ணிடும். சின்ன குருவி, எனக்கு வயிறு ஃபுல்லா ஆகிடுச்சு. நான் வீட்டுக்கு கிளம்புறேன். நீயும் வயிறு ஃபுல்லா சாப்பிட்டதும் வீட்டுக்கு கிளம்பி போ அப்படின்னு சொல்லிட்டு லூனா அந்த அங்க இருந்து போயிடுச்சு. சின்ன குருவியும் நல்லா சாப்பிட்டுட்டு இருந்துச்சு. அப்ப அதோட வயிறு வலிக்க ஆரம்பிச்சிச்சு. அட கடவுளே, என்ன ஆச்சு என் வயிறுக்கு? எதுக்கு வயிறு இப்ப திடீர்னு வலிக்குதுன்னு தெரியல. டாக்டரும் 6 நாளுக்கு அப்புறம் தான் முட்டை வைப்பேன்னு சொன்னாங்க. ஆனா இப்பவே வயிறு வலிக்குது. சீக்கிரம் வீட்டுக்கு போனோம். சின்ன குருவியும் வீட்டுக்கு கிளம்பிச்சு. கொஞ்சம் தூரம் போனதும் சின்ன குருவிக்கு ரொம்ப வயிறு வலிக்க ஆரம்பிச்சிச்சு. ஐயோ, என்னால பறக்கவே முடியல. சீக்கிரமா வீட்டுக்கு போனோம். சின்ன குருவியும் பறந்து போயிட்டே இருந்துச்சு. கொஞ்சம் தூரம் போனதும் சின்ன குருவி ஒரு காலி வீட்டை பார்த்துச்சு. நல்ல வேலை, இங்க ஒரு காலி வீடு இருக்கு. இங்க முட்டையை வச்சுட்டு குட்டிங்க வெளியே வந்ததும் என்னோட வீட்டுக்கு போனோம் அப்படின்னு சின்ன குருவி அந்த வீட்டுக்குள்ள போச்சு. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் சின்ன குருவி அழகான 2 முட்டை வச்சுச்சு. கொஞ்ச நேரத்துல அங்க கிக்கோன்னு ஒரு கிளி வந்துச்சு. குருவி, உன் பேரு என்ன? உனக்கு எவ்வளவு தைரியம் இருக்கும்? என்னோட வீட்டுல நீ என்ன பண்ணிட்டு இருக்க? எனக்கு கோவமா வருது. மேடம், என் பேரு சின்னு. உணவு சாப்பிட்றதுக்காக இந்த காட்டுக்கு வந்தேன்.
திரும்பி வீட்டுக்கு போகிறதுக்குள்ள என்னோட வயிறு வலிக்க ஆரம்பிச்சிடுச்சு. என்னால என்னோட வீட்டுக்கு போக முடியல. என்னோட வீடு ரொம்ப தூரமா இருந்துச்சு. அதான் இந்த வீட்டுக்கு வந்து முட்டைய வச்சேன். அட, இது என்னோட வீடு, அதுல போய் உன்னோட முட்டைய வச்சிருக்க? மேடம், என்னை மன்னிச்சிடுங்க. எனக்கு இது உங்க வீடுன்னு தெரியாது. என்னோட பசங்க வர வரைக்கும் நான் இங்க தங்கிக்கவா? ஏம்மா தாயே, அதெல்லாம் வேணாம், முதல்ல கிளம்பு. நீ என் வீட்டுல இருந்தா அப்ப நான் எங்க இருக்கிறது? காட்டுல வேற மழை பெஞ்சிட்டு இருக்கு. குருவி, நீ உன்னோட முட்டையை எடுத்துக்கிட்டு இங்க இருந்து கிளம்பு. இல்லைன்னா இங்க வேட்டையாடுற பறவை இருக்கு, அதுகிட்ட உன்னோட முட்டையை கொடுத்துடுவேன். வேணாம், அப்படி மட்டும் பண்ணிடாதீங்க. நான் கிளம்பிடுறேன். நீங்க இந்த ஒரு விஷயத்துக்கு மட்டும் அனுமதிக்கணும். நான் ஒரு முட்டையா எடுத்துட்டு போறேன். 2 முட்டையா என்னால ஒரே சமயம் எடுத்துட்டு போக முடியாது. நான் ஒரு முட்டையை எடுத்துட்டு போறேன், திரும்ப வந்து 2வது முட்டையை எடுத்துட்டு போறேன். சரி சீக்கிரம். என்னோட வீட்டுல நிறைய பொருள்லாம் வரப்போகுது. சீக்கிரமா உன்னோட 2 முட்டையும் எடுத்துக்கிட்டு போயிடு. பாவம் சின்ன குருவி சொல்றது கூட புரிஞ்சுக்காம கிக்கோ கிளி இருந்துச்சு. 2 முட்டையும் எப்படி ஒரே சமயம் எடுத்துட்டு போக முடியும்? ஒரு முட்டையை மட்டும் எடுத்துக்கிட்டு சின்ன குருவி வீட்டுக்கு பறந்து போச்சு. நல்லதா போச்சு. காலையில வரைக்கும் அந்த வீட்டுல தங்கிக்க வேண்டியதுதான். கிக்கோ கிளியும் வீட்டுக்குள்ள போச்சு. எனக்கு ஒரு வீடு கிடைச்சிருச்சு. இது அந்த குருவியோட வீடு இல்லைன்னா அப்ப யாரோட வீடா இருக்கும் அப்படின்னு அது யோசிச்சுக்கிட்டே இருந்துச்சு. அப்ப அந்த இடத்துக்கு மில்லின்னு ஒரு கழுகு வந்துச்சு. ஹே குருவி, நீ என்னோட வீட்டுல என்ன பண்ணிட்டு இருக்க? மேடம், என்னோட வயிறு ரொம்ப வலிச்சிச்சு. என்னோட வீடு ரொம்ப தூரம், அதான் இங்க வந்து முட்டை வச்சேன். என்ன மன்னிச்சிடுங்க மேடம். நான் என்னோட முட்டையை எடுத்துக்கிட்டு இப்ப கிளம்பிடுறேன். நீ எங்கேயும் போக முடியாது குருவி. இந்த வீடு வேட்டையாடுற பறவைங்களோட வீடு. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு குருவி இங்க வந்துச்சு. ஆனா அந்த குருவி திரும்ப போகல. ஆனா அது என்னோட வயிறுக்குள்ள போயிடுச்சு. எனக்கும் இப்ப பசி இல்ல. நான் அப்புறமா அந்த முட்டைய சாப்பிட்டுடுவேன். நீ என்ன யோசிச்சுட்டு இருக்க குருவி? ஹே பைத்தியக்காரி, நீ என்ன சொன்ன? என்னோட முட்டைய சாப்பிட போறேன்னு தானே சொல்றேன். என்னை தாண்டி என் முட்டைய தொட்டு பாரு. உனக்கு எவ்வளவு தைரியம் இருக்கும்? நான் உன் கண்ணு முன்னாடியே அந்த முட்டையை எடுத்துட்டு போறேன் பாரு அப்படின்னு அவங்க சண்டை போட்டாங்க. கிக்கோ கிளி அப்படி சொன்னதுனால வேட்டையாடுற மில்லி கழுகுக்கு கோவமா ஆச்சு. கிக்கோ கிளி மேல அதோட நகத்தை வச்சு கீறிடுச்சு. அதுக்கப்புறம் அந்த மில்லி கழுகு அந்த முட்டையை எடுத்துக்கிட்டு அங்க இருந்து பறந்து போயிடுச்சு. அது காட்டுல பறந்து போயிட்டு இருக்கும் போது அப்ப எதிர்த்தாப்புல ஒரு கழுகு பறந்து வந்துட்டு இருந்துச்சு. அத பார்த்த மில்லி கழுகு, அட, இந்த கழுகு இந்த பக்கமா எதுக்கு வருது? இந்த முட்டையை என்கிட்ட இருந்து புடுங்கிட்டு போயிடும். இது என்னோட முட்டை அப்படின்னு சொல்லிட்டு மில்லி கழுகு வேகமா பறந்து அங்க இருந்து போயிடுச்சு. ஒரு குகைக்குள்ள அந்த முட்டையை வச்சுட்டு அது வெளியே போச்சு. அதே சமயம் கிக்கோ கிளி அந்த வேட்டையாடுற பறவை அந்த முட்டையை சாப்பிட்டு இருக்கும், அது வேற குருவியோட முட்டை அப்படின்னு அது கவலைப்பட்டுக்கிட்டு இருந்துச்சு. கொஞ்ச நேரம் கழிச்சு சின்ன குருவி திரும்ப வந்துச்சு. சின்ன குருவி அங்க பாத்துச்சு, ஆனா அங்க முட்டை இல்ல. என்ன மன்னிச்சிட குருவி, உன்னோட முட்டைய அந்த வேட்டையாடுற பறவை எடுத்துட்டு போயிடுச்சு. நான் எவ்வளவோ தடுத்து பார்த்தேன், ஆனா அது என்ன காயம் பண்ணிட்டு அந்த முட்டைய எடுத்துக்கிட்டு போயிடுச்சு. சின்ன குருவியும் அழுக ஆரம்பிச்சிச்சு. கொஞ்ச நாள் கழிச்சு சின்ன குருவி அந்த கிக்கோ கிளிய அதோட வீட்டுக்கு கூட்டிக்கிட்டு வந்து அதோட காயத்துக்கு கட்டெல்லாம் போட்டு நல்லபடியா பாத்துக்குச்சு. அன்னைக்கு ஒரு நாள் ராத்திரி டூட்டு காக்கா காட்டுல பறந்து போயிட்டு இருந்துச்சு. அப்ப கொஞ்ச நேரத்துல மழை பெய்ய ஆரம்பிச்சிச்சு. ஆட, இப்பயா மழை பெய்யணும்? என்னோட வீடு ரொம்ப தூரம் ஆச்சே. அங்க ஒரு வீடு இருக்கு, மழை நிக்கிற வரைக்கும் அங்க இருந்துட்டு போனோம். டூட்டு காக்காவும் அந்த கழுகோட வீட்டுக்கு போச்சு. அங்கதான் அந்த கழுகு எல்லாரோட முட்டையும் எடுத்துட்டு வந்து வச்சிருந்துச்சு. அங்க முட்டை எல்லாம் உடஞ்சிருக்கிறத பார்த்துட்டு டூட்டு காக்காவும் ரொம்ப பயந்துச்சு. அட கடவுளே, இங்க என்ன இப்படி இருக்கு? எனக்கு தெரிஞ்சு இது கழுகோட வீடா இருக்கணும். எவ்வளவு பறவையோட முட்டையெல்லாம் இருக்கு. அட, எவ்வளவு முட்டைய சாப்பிட்டு போட்டு வச்சிருக்கு. இதுவே அதோட முட்டையா இருந்தா இப்படி சாப்பிடுமா? அட, இது என்னோட முட்டை மாதிரி இருக்கே. நான் என்னோட முட்டையை எடுத்துக்கிட்டு சீக்கிரம் இங்கிருந்து போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு டூட்டு காக்கா அதோட முட்டையை எடுத்துக்கிட்டு அங்க இருந்து போயிடுச்சு. அதே சமயம் சின்ன குருவி கிக்கோ கிளிய நல்லபடியா பாத்துட்டு இருந்துச்சு. அதே சமயம் அந்த இடத்துக்கு மீனு குருவி மலையில நனைஞ்சிட்டு சின்ன குருவி வீட்டுக்கு வந்துச்சு. ஹே சின்ன குருவி, இந்த கிளி யாரு? சம்பந்தமே இல்லாம இங்க என்ன இந்த கிளி பண்ணிட்டு இருக்கு? சின்ன குருவியும் நடந்த எல்லா விஷயத்தையும் மீனு குருவி கிட்ட சொல்லுச்சு. அப்படியா சின்னு, உனக்கு ஒண்ணு தெரியுமா? என்னோட 2 முட்டையும் காணோம். ஒருவேளை அந்த கழுகு அந்த முட்டையை எடுத்துட்டு போயிருக்குமோ? அதே சமயம் அந்த இடத்துக்கு ரோசி கோழி வந்துச்சு.
அட ரோசி கோழி, எதுக்கு அழுதுகிட்டு இருக்க? என்ன ஆச்சு உனக்கு? என்ன சொல்றது சின்னு, என்னோட அழகான முட்டைய ஒரு வேட்டைக்கார கழுகு எடுத்துட்டு போயிடுச்சு. நான் எவ்வளவோ கேட்டும் தராம எடுத்துட்டு போயிடுச்சு. அதே சமயம் டூட்டு காக்கா முட்டையை எடுத்துக்கிட்டு சின்ன குருவி வீட்டுக்கு வந்துச்சு. அட டூட்டு காக்கா, என்ன ஆச்சு? எதுக்கு இவ்வளவு பதட்டமா இருக்கீங்க? பதட்டமா? நான் பயத்தோட உச்சிக்கே போயிட்டேன். நான் சாப்பாடு சாப்பிட்டு காட்டுல போயிட்டு இருந்தேன். திரும்ப வீட்டுக்கு போகும்போது மழை பெய்ய ஆரம்பிச்சிடுச்சு. அங்க பக்கத்துல இருக்க ஒரு வீட்டுக்கு போனேன். அந்த வீட்டுக்கு போய் பார்த்தா நிறைய பறவைகளோட முட்டையை சாப்பிட்டு போட்டு வச்சிருந்துச்சு. நிறைய முட்டைலாம் இருந்துச்சு. எனக்கு தெரிஞ்சு அது வேட்டையாடுற கழுகோட வீடாதான் இருக்கும். அதுல என்னோட முட்டையும் இருந்துச்சு. அந்த முட்டையை எடுத்துட்டு அந்த கழுகு வரத்துக்குள்ள வேகமா வந்துட்டேன். சின்ன குருவிக்கு அப்பதான் புரிய வந்துச்சு. டூட்டு காக்கா, வாங்க மீதி முட்டையெல்லாம் எடுத்துட்டு வரலாம். நீ என்ன சொல்ற சின்னு? சின்ன குருவியும் நடந்த எல்லா விஷயத்தையும் டூட்டு காக்கா கிட்ட சொல்லுச்சு. அட, நீ என்ன சொல்ற சின்னு? அது அந்த முட்டையை சாப்பிடறதுக்காக திரும்ப அங்க வந்துடுமே. டூட்டு காக்கா, இதுக்கு நம்ம சக்தியை யூஸ் பண்ண போறது இல்ல, புத்தியை யூஸ் பண்ணா முடியும். நீ என்ன சொல்ற சின்னு? தெளிவா சொல்லு. சின்ன குருவி டூட்டு காக்கா கிட்ட அதோட பிளான சொல்லுச்சு. பிளான் கொஞ்சம் ரிஸ்கா தான் இருக்கு, ஆனாலும் நான் ட்ரை பண்றேன். டூட்டு காக்கா பறந்து அந்த கழுகோட வீட்டுக்கு போச்சு. அங்க மில்லி கழுகு முட்டைய சாப்பிடலான்னு இருக்கும்போது டூட்டு காக்கா பயந்துட்டே இப்படி சொல்லுச்சு. ஓ, எவ்வளவு சந்தோஷமா இருக்கு. டூட்டு காக்கா சொன்னதை கேட்டு மில்லி கழுகுக்கு ஆர்வமா என்னன்னு கேக்குறதுக்காக டூட்டு காக்கா கிட்ட போச்சு. எதுக்கு உனக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்கு? அப்படி என்ன சாப்பிட்ட சந்தோஷப்படுற அளவுக்கு? நீ பறவைகளோட சின்ன சின்ன முட்டையை தானே சாப்பிட்டு இருக்க. ஆனா நான் நெருப்பு கோழி முட்டையே சாப்பிட்டு வந்திருக்கேன். என்ன என்ன சொல்ற? நெருப்பு கோழியோட முட்டையா? அது எங்க இருக்கு? அது ரொம்ப தூரமா போனோம். நான் ஒரு முட்டையை சாப்பிட்டேன். இன்னும் 2 முட்டை இருக்கு. நான் அப்புறமா பசிக்கும் போது போய் சாப்பிடுவேன். என்ன 2 முட்டை இருக்கா? நீ எப்ப போய் அந்த முட்டைய சாப்பிடுவ? எனக்கு பசிக்கும் போது போவேன். எனக்கு அந்த முட்டைய தரியா? உனக்கு அந்த முட்டையை தந்தா எனக்கு என்ன தருவேன்? எனக்கு நீ அந்த முட்டைய தந்தா இங்க இருக்க இவ்ளோ முட்டையும் நீயே எடுத்துக்கோ. சரி, அப்ப என் பின்னாடியே வா. டூட்டு காக்கா கழுக கூட்டிக்கிட்டு அங்க இருந்து போச்சு. மில்லி கழுகு அங்க இருந்து போனதும் சின்னு, மீனு, ரோசி கோழி மில்லி கழுகு வீட்ல இருந்து முட்டையெல்லாம் எடுத்துக்கிட்டு வந்தாங்க. இங்க பாத்தியா, நெருப்பு கோழி முட்டை இருக்கு. நான் வீட்டுக்கு கிளம்புறேன். நீயும் தனியா வீட்டுக்கு போய்க்கோ. சரி சரி. மில்லி கழுகும் அந்த நெருப்பு கோழி முட்டைய சாப்பிடலாம்னு போச்சு. அந்த முட்டைய உடைக்க ட்ரை பண்ணுச்சு. அட, என்ன இது? இந்த முட்டைய உடைக்கவே முடியல. இந்த முட்டை நெருப்பு கோழியோட முட்டைனால ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. அப்ப கொஞ்சம் ஃபோர்ஸா தான் உடைக்கணும் போல. மில்லி கழுகு ஃபோர்ஸா அந்த முட்டைய உடைக்க ட்ரை பண்ணுச்சு. மில்லி கழுகு ரொம்ப ஃபோர்ஸா அந்த முட்டைய உடைக்க ட்ரை பண்ணனால அதோட மூக்கு உடைஞ்சு கீழே விழுந்துருச்சு. ஐயோ கடவுளே, இது என்ன முட்டையா என்ன? அதே சமயம் காட்டுல மழை பெய்ய ஆரம்பிச்சிச்சு. டூட்டு காக்கா கல்லுக்கு மேல வண்ணம் போட்டு வச்சிருந்துச்சு. மழை பெஞ்சனால அந்த வண்ணங்கள்லாம் கரைஞ்சிருச்சு. அட, இது ஒரு கல்லு. இதுக்கு மேல வண்ணம் போட்டு அந்த டூட்டு காக்கா என்ன நல்லா ஏமாத்திடுச்சு. டூட்டு காக்கா, நான் உன்னை சும்மாவே விட மாட்டேன். அதே சமயம் சின்ன குருவி அதோட முட்டைய பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டுச்சு. மீனும் ரோசி கோழியும் அவங்களோட முட்டைய பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. மீதி இருந்த முட்டையை எல்லாம் கிக்கோ கிளி பார்த்துக்கிட்டு சந்தோஷமா இருந்துச்சு.